அப்பா உங்ககிட்ட இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். சின்ன பிள்ளைல உங்க அம்மா கிட்ட நீங்க அடி வாங்கிருக்கீங்களா? உங்க அம்மா கிட்ட இல்லாட்டி உங்க அப்பா கிட்ட அடி வாங்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. என் அம்மாட்ட அடி வாங்கிருக்கேன். என் அப்பா தொட்டதே கிடையாது. உங்க அப்பா உங்களை அடிச்சதே இல்லையா? நிஜமாவா? காட் ப்ராமிஸ். தொட்டதை விட உங்களை மட்டுமா இல்ல உங்க அக்கா உங்க அண்ணன் யாரையும் அடிச்சது இல்லையா? 3 பேர் தொட்டது கிடையாது. நல்ல மனுஷன் போல. 3 பேர் தொட்டதே கிடையாது. 3 பேர் அடிச்சதே கிடையாது. 3 பேர் பேர சொல்லி கூப்பிட்டது கிடையாது. அப்புறம் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க உங்க அப்பா? சின்னவனே, பெரியவனே அப்படிதான் கூப்பிடுவாங்களா? சரி, உங்க அம்மா கிட்ட எதுக்கு அடி வாங்குனீங்க? நான்லாம் ஏகப்பட்ட அடி வாங்கிருக்கேன். ஆனா அப்படியே ஆப்போசிட். எனக்கு என்னைய எங்க அம்மா அடிச்சதே கிடையாது. என்னையன்னு இல்ல, எங்க 3 பேத்தையும் எங்க அம்மா அடிச்சதே கிடையாது, திட்டினதே கிடையாது. ஆனா எங்க அப்பா அப்படியே ஆப்போசிட். எங்க அப்பாட்ட வாங்காத அடியே கிடையாது. நானு அடி வெளுத்து விட்டுருவாரு. அவர் எம்டே. சரியான அடி அடிப்பாரு. சரியான எம்டே. ஆமா, வலிக்கும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாரு. ஆமா, அடி வெளுத்து எடுத்துருவாரு. சரியான குண்டு அப்பா. சரி, நீங்க எதுக்கு அடி வாங்கிருக்கீங்கன்னு சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட. அம்மா கூட போய் குளிப்பேன். சரி. அப்புறம் சைக்கிள் எடுத்து சுத்துவேன். அப்புறம் என்ன, அந்த பேண்ட் போட்ட அம்மா அடிப்பா. எதுக்கு பேண்ட் போட்டு அடிப்பாங்க? 3ஆம் கிளாஸ்ல பேண்ட் போட்டோம்னா டவுசர் தான் போடணும்பா. நான் அறமலாம பேண்ட் போடுவேன். அதனால என் அம்மா அடிப்பா. அடிப்பாடா ஓடி போயிருவேன். விளக்கமா தூக்கிட்டு வந்துடும். இல்ல ஒரு சில 60 தூக்கிட்டு வந்துடும். ஒரு 60 மணி தூக்கிட்டு வந்துடும். ஆனா கையில சிக்க மாட்டீங்க. எங்க வீட்டுல இப்படி இப்படி போகடா அப்படி இப்படி இறங்கிடுவேன். அடுத்து எங்க அம்மா அப்படி இப்படி வருவாடா இப்படி இப்படி இறங்கி இப்படி இப்படி இறங்கிடுவேன். அதனால எங்க அம்மா ஒரு ஜிஜிபி. சரி, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா உங்களுக்கு? என்றும் எப்பொழுதும் உங்க அப்பா தான் பிடிக்கும். டாடி. சரி, இப்போ உங்க அப்பா இருந்தா உங்க அப்பா கிட்ட என்ன கேட்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க? இப்ப உங்க அப்பா உங்க கூடயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கூட இருக்காங்க. இப்ப நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம கூட வந்து இப்ப உங்க அப்பா இருக்காங்க. உங்க அப்பா கிட்ட என்ன கேட்பீங்க? இல்ல உங்க அப்பாக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசை இருந்துச்சா? எங்க அப்பா கூட வந்தாருன்னா என்ன செய்வேன்னா உலகமெல்லாம் சுத்தி காட்டுவேன். உங்க அப்பாவையா? உலகமெல்லாம் சுத்தி காட்டுவேன். வீட்லயே உட்கார விட மாட்டேன். நீ செலவு அப்படின்ற. நம்ம டிரைவர் இருக்காரு, கார் இருக்கு, எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வரோம் அப்படின்ற. உங்க 3 பேத்துல 3 பேத்தையும் உங்க அப்பாக்கு பிடிக்குமா இல்ல யாராவது ஒருத்தர் மட்டும் உங்க அப்பாக்கு ஸ்பெஷலா? 3 பேத்தையும் பிடிக்கும். 3 பேத்தையுமே ஒரே அளவா பிடிக்குமா? சரி, ஸ்கூல்ல எப்படி படிப்பீங்க நீங்க? ஸ்கூல்ல என்ன 12:30 மணிக்கு விட்டாங்கன்னா 12:20 விட்டாங்கன்னா 12:25 வீட்டுக்கு வந்துருவேன். விட்டுருவாங்களா? எங்களுக்குலாம் விட மாட்டாங்க. காலையில போனா சாயந்தரம் தான் வெளியே விடுவாங்க. கரெக்டா ஸ்கூல் வந்து 8th ஸ்கூல் வந்து பாய்ஸ் ஸ்கூல், அங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குமா. அந்த பிள்ளைய பூரா 8:15 வந்துருந்தேன். நான் 7:00 போயிருவேன். அப்பதான் ஸ்வீப்பரை கிளீன் பண்ணுவேன். தம்பி வாங்கன்னு. எதுக்கு? நீங்க பொம்பளை பிள்ளைய பாக்குறதுக்கு தானே போவீங்க. படிக்க போறேன் டியூஷன். ஆமா, டீச்சரே இருக்க மாட்டாங்களா? இவர் வந்து ஸ்கூலுக்கு படிக்க போவாரா? இது நாங்க எழுதணும்ல, அதனால வீட்டுல எழுதுறதுக்கு அங்க எழுதும் போது பிள்ளை வருமா படிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டுருவீங்க. சரி, யாரையாவது கரெக்ட் பண்ணீங்களா இல்லையா? ஒரு தீனிக்கெல்லாம் நான் இப்ப லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். லவ் பிடிக்காதுமா. லவ் பிடிக்காதா? ஏன் லவ் பிடிக்காது? லவ் பண்ணோம்னா அவளை வச்சு வாழணும். கல்யாணம் பண்ணா அப்புறம் வாழதான் வேணும். தலையெழுத்து. லவ் வந்து வேஸ்ட். லவ் வேஸ்ட் அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப நிறைய பேர் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கப்ப பாத்திருக்கேன்ல. ஒரு சில நல்ல கப்பிள்ஸும் இருக்காங்க. ஒரு சில கப்பல் கூட வாங்க முடியாது லவ் பண்ணோம்னா. அப்படிலாம் இல்ல, நிறைய பேர் வந்து ரொம்ப நல்ல கப்பிள்ஸ். எனக்கு தெரிஞ்சே லவ் பண்ண நல்ல கப்பிள்ஸ் வந்து நிறைய பேர் சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. தெரியாதுப்பா. அதுல வந்து 1% கூட 1/2%. அந்த செல்ல வந்து 0.5 எக்ஸல் மாதிரி இருக்குல்ல, அந்த சைஸ் தான். சரி, அதனால நீங்க லவ் பண்ணல. வீட்டுல சொல்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. வீட்டுல சொல்ற பொண்ணு கல்யாணம் பண்ணல. நானா பிடிச்ச பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வீட்டுல யாரு சொல்ற பொண்ணு? அப்ப லவ்னா என்ன, பிடிச்ச பொண்ணுன்னா என்ன? அப்புறம் எல்லாரும் உங்களுக்கு லவ் மேரேஜ் நினைச்சிட போறாங்க. லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது. இட்ஸ் பியூர் 100% அரேஞ்ச்டு மேரேஜ்.
இவர கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்திருக்கேன். ஆனா இவர் என்னைய பார்த்திருக்காரு. சத்தியமா நான் இவர் பார்த்ததில்ல. இப்படி ஒரு மனுஷன் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. இவர் தான் மாப்பிள்ளைன்னு தான் எனக்கு காமிச்சாங்க. இந்த மாப்பிள்ளை ஓகேவா அப்படிலாம். ஆனா கேட்டாங்க இந்த மாப்பிள்ளை ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. பட் டாபிக் எங்கெங்கயோ போயிடுச்சு. உங்க அம்மா அடிச்சாங்களான்னு தான் கேட்க வந்தேன். அதான் சொன்னல விளக்கமாறு அருவாப்பணம் எல்லாம் வரும் சொன்னேன்ல. அதெல்லாம் வச்சு பாவம் இந்த மனுஷனை போட்டு அடிச்சிருக்காங்கன்னு. அண்டி பாட்டி ஒண்ணு இருக்கும், அடிக்கூடாது. உங்க பாட்டி அடிக்க விட மாட்டாங்க. முடிவிட போவோம், கூட்டு போவோம். சரி. முடிவிட கூட்டு போகும்போது என்ன செய்யுமா, நான் வாடி ரஜினிகாந்த் சைட்ல முடிவிட்டு வந்துடுவேன். சரி. மறுபடியும் கூட்டு போய் அந்த பார்பரை, டேய் எதுவிட்ட பயல ஏன்னா முடிவிட்டு இருக்க, நல்லா விட்டுறா விட்டுறா அது ஏமா அப்படி விட்டா ஐயாம் பேர அவன் கிடைக்கான் விட்டா விட்டுற சொல்லி சட்டி கவுத்துற மாதிரி கரைச்சா மண்ட மாதிரி நம்ம புள்ளிக்க மாதிரி அடிச்சுடுவான். அத பார்த்தா வச்சுக்க, பரதேசி படத்துல வந்து அந்த முரளி பையன் அடிச்சிருப்பாங்க முடி விட்ட மாதிரி அந்த மாதிரி. நீங்க வேற ஒல்லியா வளர்த்தியால 5 பிச்சை எடுத்த மாதிரி முடி எல்லாம் பார்த்தோம்னா. அப்ப மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் தான் முடி நிறைய வளர்த்து இங்க வர இருக்கும். அப்ப ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு இருக்கும். எங்க அப்பா இருந்தா வச்சுக்குவேன், நான் இப்ப ராஜாதான், அடுத்து நான் மன்னனா இருப்பேன். நீங்க ராஜாதான், அப்பா இருந்தா இன்னும் மன்னனா இருப்பீங்க. சரி, அதெல்லாம் உங்க அப்பா உங்க கூடயே தான் இருக்காங்க. நீங்க எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க? உங்க கூடயே தான் இருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்க, உங்க அப்பா உங்க கூடயே தான் இருக்காரு. ஃபீல் பண்ணவே இல்லையே, டோன்ட் வரி. மறுபடியும் பிறப்பாரு, எல்லாம் நடக்கும்.